கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் இப்போ நான் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கடக சுக்கிர பெயர் இதனால் வரைக்கும் மிதுன ராசியில் இருந்த சுக்கிரன் வருகின்ற 7/7/2024 முதல் 31/7/2024 வரை கடகராசியிலே சஞ்சரிக்க போகிறார். அப்போ அந்த கடகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய பலாபலன்கள், அதனுடைய பொது பலன்கள் என்ன, 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன, பார்வை பலன் என்ன, ஸ்தான பலன் என்ன, அதை தான் சொல்ல போகிறேன். இப்போ அந்த வகையில் மேசராசி தான் முதல் ராசியாக வருது. அதுபடி நான் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சொல்ல போகிறேன். இப்போ பொது பலனை சொல்ல போகிறேன். இப்போ உள்ள கிரக நிலை பார்க்கும்போது மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், இப்போ சுக்கிரன் வந்து சேர்ந்துருவார். சந்திரனும் இருக்கார் கடகத்தில் இந்த சுக்கிர பயிற்சி ஆகிற அன்னைக்கு. அது இல்லாமல் கண்ணியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கார். இதுதான் கிரக சூழ்நிலை. இதை வச்சு பார்க்கும்போது பொதுவாக இது நாள் வரைக்கும் நம்ம சுக்கிர பயிற்சி தான் சொல்ல போகிறோம். சுக்கிரனை பற்றி தான் சொல்லணும். இது நாள் வரைக்கும் சுக்கிரன் மிதுன ராசியில் இருந்தார். மிதுன ராசின்றது புதன் தான். அந்த புதன் வந்து சுக்கிரனுக்கு வந்து பெரிய பகைன்னு சொல்ல முடியாது. இப்போது சந்திரனுடைய வீட்டில் வந்திருக்கார். கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த ராசிக்கு அதிபதி. அந்த சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்கார். பொதுவாக சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே ஜோதிட சாஸ்திரப்படி வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி தான் பெற போகிறீங்க. இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த தேவையான ஆசைகள் நிறைவேறும். அது முக்கியமான விஷயம். இந்த சுக்கிரன் வந்து கடகத்தில், அதுவும் சந்திரனும் கூட இருக்கார். அது பயிற்சி ஆகும்போது சந்திரனும் கூட இருக்கார். அப்போது கடகத்தில் சுக்கிரன், சந்திரன், ஏற்கனவே அங்கே புதன் இருக்கார். புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த 3 பேருமே இருக்காங்க. 3 பேருமே நல்ல ஒரு கிரகங்களாக சொல்லப்படுகிறார். அப்போது புதன் வந்து கல்விக்குரிய கிரகம். சகல விதமான சாஸ்திரங்களுக்கு படிப்பு, கல்வி, மதிப்பு, மரியாதை இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம். சுக்கிரன் வந்து எல்லா வகையான ஆசாபாசங்கள், சந்தோஷமான விஷயங்கள், நம்மளுக்கு சகல சௌபாக்கியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் தான். சந்திரன் வந்து நல்ல ஒரு அன்பு, பாசம், மனித நேயம், அதன் பிறகு மனநலம், மனோகாரங்க சொல்ல போகிறாங்க சந்திரன். அதனால் மனநலம் நன்றாக இருக்கிறது, தெளிவான சிந்தனையோடு இருக்கிறது, எண்ணங்கள் பூர்த்தி ஆகிறது. அரசாங்கத்தோடைய தொடர்பு உடைய கிரகமும் சந்திரன் தான் சொல்லப்படுது. சூரியனும் உண்டு, சந்திரனும் உண்டு. ஏன்னா 2 பேரும் ராஜகிரகங்கள். அரசாங்கத்துடைய உதவிகள், அரசாங்கத்து மூலிமா நல்லது நடக்கிறது, இதெல்லாமே சந்திரனுடைய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது எல்லா விதமான மக்களுக்கும் நல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், கல்வியில் வளர்ச்சி ஏற்படும், தேவையான பொருட்கள் வீடு வந்து சேரும், நல்ல மாற்றத்தை உணர்வாங்க. சாதாரண ஒரு வீட்டில் இருப்பாங்க, அவங்க வாடகை வீட்டு போனால் கூட அந்த வீடு சொந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். புது விதமான திட்டங்களை போடுவாங்க. இது இல்லாமல் சுக்கிரன் வந்து பார்க்கும் இடம் வந்து மகர வீடாக இருக்கிறது. மகர வீடுன்றது சனி வந்து நட்பு கிரகம் தான் சுக்கிரனுக்கு. அப்போ மகர ராசியை பார்க்கும் பொழுது பார்வை பலனும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்போ சுக்கிரனுக்கு ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை. அப்போ அந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்த வாணிகம் சிறக்கும், நல்ல ஒரு நீரின் மூலமாக ஏற்படக்கூடிய பொருட்கள் உற்பத்தி ஆகும், அது வளர்ச்சி பெறும், கடல் வாழ் உயிரினங்கள் விலை ஏற்றங்கள் இருக்கும், அது மூலிமா சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, வளர்ச்சி அடைவாங்க, ஏற்றுமதி இறக்குமதி நல்லா வாணிகம் நல்லா முன்னேற்றமாக இருக்கும். இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன். தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்க போகிறது இல்லை. அதனால தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன். அப்படி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கணும், நெகட்டிவான விஷயங்கள்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சில பேருக்கு அதிகமாக, அதாவது இப்போ ஒரு ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது, அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும். அப்போ அந்த ஆசை மட்டும் பட்டு நியாயமான ஆசையாக இருந்தால் நல்லது நடக்கும். பேராசைப்பட்டால் பெரு நஷ்டம் தான். அப்போது பேராசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாத செயலை செஞ்சு போகக்கூடாத இடத்துக்கு போய் பழகக்கூடாத நட்பு பழகினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது. இதுதான் இந்த பொது பலனை நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சுக்கிர பயிற்சிக்கு. அதனால் இது கவனமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக மேசராசிக்கு போக போகிறேன். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இதனால் வரைக்கும் ஒரு விரக்தியான மனநிலை, ஒரு கஷ்டமான நேரம், இப்படி இருக்கே நம்ம முன்னேறாமல் இருக்குமே அப்படிலாம் நினச்சிருப்பீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அதனுடைய பலன் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இல்லாமல் சுக்கிர பயிற்சினாலே உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால் அதை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். அப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தில் எப்பவுமே
சுபகிரகங்கள் வரும்போது நன்மை தான் செய்யும். அப்போது அந்த 9ஆம் இடத்தோட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். அந்த 9ஆம் இடத்துல சுக்கிரனோட புதன் சந்திரன் சேர்ந்துருக்கிறாங்க. சுக்கிரனும் வந்திருக்கிறார். சுக்கிரன் வந்திருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். தொடர்ந்து அம்மன் வழிபாடு செய்யணும். வெள்ளிக்கிழமை போய்ட்டு ஒரு 11 வெள்ளிக்கிழமை போய்ட்டு வாங்க. 11 தீபம் போட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அம்மனுக்கு வந்து அபிஷேக ஆராதனை பண்ணலாம் வசதி இருந்தால். அம்மனுக்கு கண்டிப்பாக சேலை வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போது. அதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். முருகர் வழிபாடும் கூட சேர்ந்து பண்ணலாம். அவருக்கும் வந்து வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். முருகர் கோயில் போயிட்டு உப்பு, மிளகு இதெல்லாமே வாங்கி அங்கே சேர்த்துட்டு வரணும். இதெல்லாம் செஞ்சால் நல்லது. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு நல்லது சரியில்லாமல் இருக்கும், அதெல்லாம் சரியாயிடும். தடைகள் விலகும். புதிய வழி தென்படும். இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ 9ஆம் இடத்துலேருந்து அவர் சேர்ந்துருக்க போது பல விதமான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் மனசில் வரும். 4 இடம் போயிட்டு வருவீங்க. எல்லோரோடையும் சந்தோஷமாக இருப்பீங்க. அடிக்கடி கேளிக்கை விருந்துகள்லாம் ஏற்படும். அதில் போய் கலந்துட்டு வருவீங்க. சுபகாரிய முயற்சி பலிதமாகும். இது மாதிரிலாம் நடக்கும். ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. அதுவும் அம்மன் இப்போது வரக்கூடிய மாதம்லாம் ஆண்டு மாதமாக இருக்குது. இப்போல்லாம் வந்து அம்மன் வழிபாடு நல்லா எல்லா கோயிலுமே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்கங்கே உள்ள அம்மனை தரிசிக்கிறதுக்கு உண்டான சுற்றுலா ஏற்பாடு பண்ணுவாங்க. அது மூலிமா போயிட்டு வாங்க. நீங்கள் குடும்பத்தாரோடு போயிட்டு வாங்க. குரூப் மூலிமா போயிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அப்போ நல்லது நடக்கும். அவருடைய பார்வை பலன் வந்து 3ஆம் இடத்தை பார்க்கறனால எதிர்பாராத தைரியம் மேலும் வரும், துணிச்சல் வரும், தன்னம்பிக்கை வரும். நம்ம கண்டிப்பாக வாழணும், ஜெயிக்கணும், எல்லோரும் முடி நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. இது நாள் வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். இப்போது பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் மனசில், நல்ல எண்ணம் மனசில் வந்துட்டாலே கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் நீங்கள் சோகமாக அமைதியாக இருந்த நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுற மாதிரி ஆகிடுவீங்க. அப்போது அது மாதிரிலாம் விஷயம் நடக்கும். பிரயாணங்கள்லாம் நிறைய நடக்கும். அது மூலிமா நல்லா நடக்கும். இருந்தாலும் பொருட்களை வந்து பிரயாணம் மூலிமா கொண்டு போகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அது இல்லாமல் உங்களுடைய மனைவி வரவு மூலிமா கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து நீங்கிடும். அது கொடுக்கல் வாங்கல தான் வரும். அப்போ வந்து நீங்கிடும். அப்போ நீங்கள் அதில் கண்டு காணாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டுக்காமல் இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. எப்பவுமே ஒரு பிரச்சனையை வந்து நேருக்கு நேர் சந்திக்காமல் ஒதுங்கி போகிறதா நல்லதாக சொல்லப்படுது. அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் பேசினா தான் பிரச்சனை அதிகமாகி அது மூலிமா உங்களுக்கு தீரா பகை வரும். நீங்கள் பேசாமல் வந்துட்டிங்கன்னா, மௌனம் சாதிச்சிட்டிங்கன்னா, அது கணவன் மணி உறவுகளும் சரி, உறவு வகையிலும் சரி பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு நல்லா நடக்க போகுது. அது இல்லாமல் இந்த சுக்கிர பயிற்சியால் உங்களுக்கு ஏற்கனவே தடைப்பட்டு இந்த விஷயம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும், விலகிடும். தடங்கள் தாமதம் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக முடியும், சீக்கிரமாக நடக்கும். தொடர்ந்து பயணம் போயிட்டே இருப்பீங்க. அடிக்கடி வெளிநாட்டார் பழக்கங்கள் வந்து நல்ல பழக்கத்தை கொடுப்பாங்க. அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். அவங்களோட பயணம் பண்ணுவீங்க. அவங்களோட நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. தொடர்ந்து அவங்களுடைய பழக்கங்களை வச்சுட்டு இருப்பீங்க. அக்கம் பக்க வீட்டாருடைய ஆதரவு, அனுசரணை கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். அதுவும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில். அது கிடைச்சாலே உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. இறை வழிபாடுன்ற போது உங்களுக்கு வந்து முருகருடைய வள்ளி தேவனுடைய சம்மந்தப்பட்ட முருகராக இருக்கணும். அது நீர்நிலைக்கு அருகில் உள்ள இருக்கணும். ஆறு, குளம், ஏரி இது மாதிரிலாம் இருக்கலாம். அது பக்கத்தில் இருக்கலாம். கடல் சார்ந்தது இருக்கலாம். இது மாதிரிலாம் இருக்கும்போது அங்கே உள்ள முருகர் வழிபாடு உகந்ததாக சொல்லப்படுது. அது இல்லாமல் சுக்கிர பயிற்சி இருக்குனால அம்மன் வழிபாடு உகந்ததாக சொல்லப்படுது. அப்போது அம்மன் இந்த மாதிரி நீர்நிலைக்கு அருகில் உள்ள அம்மனாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த விரதம் இருக்கலாம். அதுக்குண்டான நேர்ந்திக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் அதுக்குண்டான நேர்த்தி கடன் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஈடுபட்டு பண்ணால் இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் தீய பழக்கங்களை நீங்கள் விட்டுட்டால் நல்லது. பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு அந்த பழக்க வழக்கம் இருக்கும். இல்லைன்னா கூட யார் மூலிமா வந்து சேரும். அதை நீங்கள் தவிர்க்கிறதா நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அது மாதிரி தவிர்த்துட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் தான தர்மங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு கொடுக்கணும். ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்யலாம். மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி விபத்தில் காயமற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வரலாம். ரத்த தானம் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு ரத்தம் நல்லா சுத்தமாக இருந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரத்த தானம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சாலே பரிகாரமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அது தான தர்மமாக இருக்குது. தான தர்மங்கள் இறை வழிபாடு தான் பரிகாரம். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பணம் இருக்கவங்க எது வேணாலும் பண்ணிட்டு போவாங்க அவங்க மனசாந்திக்கு. ஆனாலும் எது பண்ணினாலும் பண்ணாவிட்டாலுமே அந்த கொண்டான காலகட்டங்கள் வந்து போகும்போது கண்டிப்பாக அந்த பலன் கண்டிப்பாக நடக்கும்.
நம்ம உடனே நடக்கணுன்றதுக்காக தான் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வரோம், போயிட்டு வரோம். பரிகாரம் என்பது ஒன்றுமில்லை, இருந்தாலும் நமக்கு ஒரு மன ஆறுதல் தரும். சரி செஞ்சுருக்கோம், அப்போ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் வந்துடும் இல்லையா? அதுவே உங்களுக்கு வந்து எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எண்ணமே பலிதமாகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த நல்ல எண்ணங்கள் வரும்போது மனசில் நல்லது நடக்கும் கண்டிப்பாக. அதுக்காக தான் அந்த பரிகாரத்தை பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. பெரியவங்க எல்லாமே, முன்னோர்கள் எல்லாமே ஏதோ ஒரு விஷயமா எதுவுமே சொல்லிட்டு தான் போவாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அவங்க அனுபவப்பட்டு ஆராய்ச்சிப்படி தான் சொல்லிட்டு போவாங்க. அது மூலிமா தான் அந்த பரிகாரம் வந்தது. அதனால் அதை பயன்படுத்தி நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழணும்னு சொல்லி இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக நன்றாக தான் இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.